ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். இன்றைக்கி சிம்பிளாகவும் ஒரு ஹெல்த்தியாகவும் ஒரு கேரட் பொரியல் தான் செஞ்சுருக்கிறேன். அதை எப்படி செஞ்சுருக்கிறேன்றதை பார்க்கலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னன்றதை பார்த்துடலாம். கேரட்டு ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்துருக்கிறேன். கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிக்கோங்க. கேரட்டோட முன்பகுதி பின்பகுதியும் கட் பண்ணிக்கோங்க, அது தேவையில்லை. தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. எல்லா கேரட்டையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து தளிச்சிக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் நீல வாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம் இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பம் தான். இப்போ துருவி வச்சுருக்கிற கேரட் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட கேரட் பொடி பொடியாக க்யூபாக கட் பண்ணி பொரியல் செய்கிறது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி துருவி செய்கிறது ஒரு மெத்தடு. கட் பண்ணி செய்கிறது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்தமாதிரி துருவி செஞ்சாக்கா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு 5 நிமிஷத்தில் வெந்துடும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேரட் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாகவும் சேர்த்துடக்கூடாது, அப்புறம் கேரட் ரொம்ப குழஞ்சிடும். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும். பார்த்துட்டு அப்பப்போ தேவைப்பட்டதுன்னா மட்டும் ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இடையிடையே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துருக்குறேன், அதோட மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுடுங்க. அப்பப்போ தண்ணி இருக்குதான்னு மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளாரையே வெந்துடும். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் வற்றிருச்சு, சூப்பராக வெந்துருச்சு, உதிரி உதிரியாகவும் இருக்குது. இப்போது துருவி வச்ச தேங்காய் ஒரு 1/2 மூடி சேர்த்துருக்குறேன். கூடவே கொத்தமல்லியும் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கேரட்டு துருவி வச்சுட்டோம்னா சமைக்கிறதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்குலாம் இந்த பொரியலை சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய இந்த கேரட் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.